லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். காலையில கோவில்ல வச்சு ஸ்வேதாக்கு மேடி தாலி கட்டுற சடங்கு நடத்திடலாம். பண்ணிரலாம். பூமிகா, எனக்கு தெரிஞ்சு ராசாத்தி இந்நேரம் சிவனை நினைச்சு தியானம் பண்ணி நாம தான் ஸ்வேதா வாழ்க்கையை கெடுக்க பார்த்தோன்றத கண்டுபிடிச்சிருப்பா. ஸ்வேதா சடங்கு முடிஞ்சதும் நமக்கு சடங்கு ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். இனிமே நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நடக்க போறது என்னன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு பாட்டி. ஸ்வேதா சடங்கு முடியும் போது இந்த வீட்ல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. என்னடி பூமிகா சொல்ற? சரி, நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. காலையில நேரத்தோட எந்திரிக்கணும்ல. சரி போங்க. சரி வா, மேல போலாம். மேடி, நீங்க தூங்குங்க. ஸ்வேதா, என்னாச்சு மேடி? என்ன மன்னிச்சிரு பொண்டாட்டி. நான் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடி, நீங்க அழாதீங்க. இல்ல பொண்டாட்டி, நான் உன்கிட்ட ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேன். என் உயிருக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே எதை பத்தியும் கவலைப்படாம நீ வந்து நின்ன. அப்பதான் நான் உணர்ந்தேன் பொண்டாட்டி, நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றன்னு. அந்த நொடியில என் மனசுல இருந்த கர்வம் எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. உன்னை புரிஞ்சுக்காம ஒரே ரூம்ல உன்னை கீழே தனியா படுக்க வச்சிருக்க. ஆபீஸ்ல உன்னை அசிங்கப்படுத்திருக்க. அதெல்லாம் உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம்ல. நான் ஒரு முட்டாள் முட்டாள் முட்டாள். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மேடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பாருங்க, பழசெல்லாம் மறந்துருங்க. இனிமே நாம புது வாழ்க்கை வாழ்வோம். வாழ்வோம். இது வரைக்கும் யாரும் வாழாத ஒரு வாழ்க்கைய நாம வாழ்வோம். சந்தோஷமா வாழ்வோம் ஸ்வேதா. பிறந்ததுல இருந்து பாசமே கிடைக்காம வளர்ந்த நீ இனிமே பாசத்திலையும் சந்தோஷத்திலையும் திளைக்க போற. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அழாத. என் பொண்டாட்டி கண்ணுல இருந்து இனிமே ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது. அதை மீறி வந்தா என் சாவுக்கு தான் வரணும். மேடி, இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன். சரி மேடி, நீங்க இருங்க, நான் போய் என் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போய் பார்த்துட்டு வா. ஓம் நம சிவாய வாழ்க. ஓம் நம சிவாய வாழ்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி. அம்மா பூஜையில இருக்காங்க, அப்புறமா வரலாம். ஸ்வேதா, என்ன என்ன பார்க்க வந்துட்டு பார்க்காம போற? வா. உட்காருமா. என்ன விஷயம்மா தூங்காம இந்த நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்க? அது நீங்க இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க திரும்ப வந்துட்டீங்க. அதே மாதிரி இவ்ளோ நாளா என்ன புரிஞ்சுக்காம இருந்த மேடியும்
இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் எனக்கு சந்தோஷத்துல தூக்கமே வரமாட்டேங்குதுமா. நான் என் வாழ்க்கையில ஏங்கினது 2 விஷயத்துக்கு மட்டும்தான்மா. ஒண்ணு தாய் பாசம். அது அந்த கண்மணி அம்மா சூழ்ச்சியால 20 வருஷமா எனக்கு அந்த தாய் பாசம் கிடைக்காமலே போயிடுச்சு. இன்னொன்னு என் மேடியோட காதல். இப்போ அது எனக்கு முழுசா கிடைச்சிருச்சு. அதான் நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேம்மா. இது எல்லாத்துக்கும் கடவுளுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும்மா. ஸ்வேதா, அந்த கண்மணி என்ன பழிவாங்க உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு வந்து ஒரு அடிமை மாதிரி வளர்த்து இத்தனை வருஷமா உனக்கு அளவுக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுத்துட்டா. யாரும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு நீயும் கஷ்டங்களை வாழ்க்கையில அனுபவிச்சிட்ட. நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் ஸ்வேதா. இனிமே உன் வாழ்க்கையில ஒரு துளி கூட கஷ்டமே இருக்க கூடாது. தெளிவான நீரோட மாதிரி உன் வாழ்க்கை மாறணும். அதுக்காக தான் அந்த ஈசன் எனக்கு மறுபிறவி கொடுத்து இங்க அனுப்பி வச்சிருக்கான். உனக்கு கஷ்டம் கொடுத்தவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. அந்த ஈசன் யாரையும் சும்மா விட மாட்டான். பண்ண பாவத்துக்கான தண்டனை அத்தனை பேருக்கும் கிடைச்சே தீரும். நீ சந்தோஷமா இரு. சரிம்மா. அம்மா, பாட்டி, சிவா, ஸ்ரேயா கிட்டலாம் நீங்க பேசுனீங்களா? நீங்க வந்தது தெரிஞ்சா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. ஸ்ரேயாக்கு கால் பண்ணட்டா? ஸ்வேதா இந்த நேரத்துல கால் பண்றா? ஹலோ, சொல்லு ஸ்வேதா. அம்மா, ரசதி, இவ்வளவு நாளா எங்கம்மா போயிருந்த? நானும் உன் பிள்ளைங்களும் எவ்வளவு தேடினோம் தெரியுமா? நான் வீட்டுக்கு வந்த எல்லாத்தையும் விவரமா சொல்றேம்மா. நீங்க, ஸ்ரேயா, சிவா எல்லாம் எப்படிமா இருக்கீங்க? நீ இல்லாத சோகந்தாம்மா. மத்தபடி நாங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கோம். ஸ்வேதா தான் உன் இடத்துல இருந்து எங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறா. ஸ்ரேயா, சிவா எல்லாம் எங்கம்மா? சிவா காலேஜ் விஷயமா வெளியூர் போயிருக்கான். ஸ்ரேயா இங்கதான் இருக்காம்மா. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா எழுந்துரு, எழுந்துரு. உங்க அம்மா ஸ்ரேயா, உங்க அம்மாடி, உங்க அம்மா பேசுறா. அம்மா பேசுறாங்களா? அம்மா, ஸ்ரேயா, எங்கம்மா போன இவ்வளவு நாளா? நீ இல்லாம நாங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டோன்னு தெரியுமா? அம்மா சீக்கிரம் வந்துருமா, எனக்கு உடனே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குமா, அதெல்லாம் முடிச்சிட்டு நான் அங்க வரேன். நீயும் பாட்டியும் நாளைக்கு கோவிலுக்கு வந்துருங்க. அக்காவுக்கு ஒரு சடங்கு இருக்கு. சடங்கா? என்னம்மா சடங்கு? நீ அங்க வா, உனக்கே புரியும். சரிம்மா, நானும் பாட்டியும் கோயிலுக்கு கண்டிப்பா வந்துடுறோம். சரி, நான் போனை வச்சிருவா. சரிம்மா. சரி, நீ போய் தூங்குமா. சரிம்மா. பூமிகா, உன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா நீ ஏதோ பெருசா பண்ண போறங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது பூமிகா. நீ எதை வேணாலும் பண்ணு, ஆனா நல்லா யோசிச்சுட்டு பண்ணு. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ஸ்வேதா மட்டும் இல்ல, அவளுக்கு துணையா அந்த ராசாத்தியும் வந்துட்டா. பூனை கூட தான் குட்டிய காப்பாத்த புலி மாதிரி பாயும் போது ராசாத்தி புலி. அவ கண்டிப்பா தான் பொண்ணு ஸ்வேதாவை காப்பாத்த நம்ம மேல பாயத்தான் செய்வா.
அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பாட்டி, அந்த ஸ்வேதாக்கு சப்போர்ட்டா அந்த சாமியே வந்து நின்னா கூட அந்த சாமியவே நான் எதிர்த்து நிப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு இந்த ராசாத்தி அம்மாலாம் சும்மா. ஸ்வேதா கழுத்துல இருந்து அருந்த தாலி அருந்ததா. நாளைக்கு ஸ்வேதா கழுத்துல அந்த மேடி தாலி கட்ட கூடாது பாட்டி. அது நான் இருக்கிற வரைக்கும், நான் கும்பிடுற ஈசன் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஐயோ ராசாத்தி, நாங்க பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாளோ? இங்க பாரு பூமிகா, நான் உன்னை வளர்த்து உன் அம்மா கிட்ட கொடுக்கும் போது நீ உன் அம்மா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அந்த சாமியை வேண்டிக்கிட்டு தான் கொடுத்தேன். ஆனா என் வேண்டுதல் பலிக்கல. நீ உன் அம்மா மாதிரி விஷமா வளர்ந்து நிக்கிற. ஸ்வேதா மாதிரி நீயும் எனக்கு பொண்ணுதான். அதனால சொல்றேன், உனக்கு இந்த பகை பழி இதெல்லாம் வேண்டாம். அது உன் அம்மா வாழ்க்கைய அழிச்ச மாதிரி கடைசியில உன் வாழ்க்கையும் அழிச்சிடும். உனக்கு சின்ன வயசு, நீ வாழ வேண்டிய பொண்ணு. உன் வாழ்க்கைய சந்தோஷமா உன் புருஷன் கூட வாழு. அது உங்க பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நடக்காது. புருஷன் கூட வாழ்றது வாழ்க்கை இல்ல ராசாத்தி அம்மா. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுதான் வாழ்க்கை. எனக்கு பிடிச்ச என் வாழ்க்கைய ஏன் கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. அத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போகும்போது உங்க பொண்ணு ஸ்வேதா என் ஷூக்கு பாலிஷ் போட்டு என் காலை தொடச்சு ஷூவை என் கால்ல மாட்டி விடுவா. என் காலை தொடச்சவ ஏன் வாழ்க்கைய வாழ்றா. அத பார்க்கும்போது உண்டாகுது ஒரு வலி. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். உங்க பொண்ணு எனக்கு இணையா இந்த வீட்ல இருக்க கூடாது. அவளை நீங்க இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிடுங்க. நான் அவளை மன்னிச்சு விட்டுறேன். இல்லனா என்ன பண்ணுவ? என் பொண்ணு கொன்னுடுவியா? அது உன்னால மட்டும் இல்ல, உன் அம்மாவாலையும் முடியாது. உன் அம்மா என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டு ஏன் எடுத்த அவ பிடிக்கணும்னு நினைச்சா. கடைசியில அவ அவமானப்பட்டு அந்த ஊரை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. உன் அம்மா பண்ண அதே தப்ப நீயும் பண்ணிடாத. அப்புறம் உன் அம்மாவோட நிலைமை தான் உனக்கும். இங்க பாரு, இது நான் உனக்கு அட்வைஸா சொல்லல, ஆர்டரா சொல்றேன். கேக்கலனா இந்த வீட்ல உனக்கு இடம் இருக்காது. பூமிகா, ராசாத்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ சொன்னதை செய்வா. நாம ஸ்வேதாவை பழி வாங்குற எண்ணத்தை கைவிட்டுடலாம் பூமிகா. அதுக்கு நான் செத்துருவேன் பாட்டி. பகை நெருப்பு மாதிரி. நாம நம்ம எதிரிய எரிக்கலனா நாம எரிஞ்சிருவோம். நாளைக்கு ராசாத்தி அம்மா கண்ணு முன்னாடியே ஸ்வேதா அந்த சடங்குல பொணமாக போறா. கெட்டவனுக்கு புத்தி நட்டமா போகும்னு சொல்லுவாங்க. அது பூமிகா விஷயத்திலயும் கண்மணி விஷயத்திலயும் சரியா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுதோ? ஆமா, எல்லாம் ரெடியா இருக்கு. ராகினி, எல்லாம் ரெடியா? ரெடி. சம்பந்தி, நீங்க ரெடியா? அம்மா. வாடா. உட்கார்றா. ஹாய்ண்ணா. மேடி, மாம். எங்க என் மருமக ஸ்வேதா எங்க? அங்க பாருங்க மாம். ஸ்வேதா எவ்வளவு அழகா இருக்கால்ல. என் கண்ணே பற்றும் போல இருக்க. அப்படியே இந்த வீட்டு மகாலட்சுமி மாதிரியே இருக்க. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. அம்மா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. இருமா, என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கும். நான் கும்பிடுற ஈசனை நினைச்சு சொல்றேன், நீ நல்லா இருப்பம்மா. இனிமே உன் வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். அதையும் பாப்போம். அம்மா, இது என்னோட கடைசி நாள் நேர்த்தி கடன். எனக்கு யாசகம் போடுங்கம்மா.
என் கடைசி நாள் நேர்த்தி கடன் எனக்கு யாசகம் போடுங்க அத்தை. என் கழுத்துல திரும்ப தாலி ஏற உங்ககிட்ட யாசகம் கேக்குறேன். ஒரு நிமிஷம் இரு. இந்தா, இதெல்லாம் உனக்குதான். அத்தை, இந்த பணம் எல்லாம் நான் யாசகம் எடுத்து சேர்த்த பணம். இதுல ஒரு தாலி வாங்கிட்டு வர சொல்றீங்களா? அண்ணி, பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் போய் தாலி வாங்கிட்டு வரேன். அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. நான் போய் தாலி வாங்கிட்டு நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். சரிப்பா, வரேன் அண்ணி. வரேன். ஓகேடா. பூமிகா, ஸ்வேதா உண்மையாவே அதிர்ஷ்டக்காரிதான். பணம் நகையெல்லாம் அவ கேட்காமலே அவகிட்ட வந்து சேருது பாத்தியா? ஆனா நாம ஆசைப்பட்டு கேட்டா கூட 1 கிராம் தங்கம் ₹1 கூட நம்ம கிட்ட வந்து சேர மாட்டேங்குது. ஸ்வேதா செத்ததும் இந்த சொத்து மொத்தமும் என்கிட்ட தான் பாட்டி வந்து சேரப்போகுது. சரி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம். ஓகேமா. வா, வாங்க சம்பந்தி. வாமா. பூமிகா, எல்லாரும் போறாங்க, வா நம்மளும் போலாம். பாட்டி இரு பாட்டி. பூமியா மேடம்? ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மேடம். செட் பண்ணிருக்குது பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் பாம். காரை ஸ்டார்ட் பண்ணி 10வது நிமிஷத்துல பாம் வெடிக்கும். சூப்பர். ஏய், ஸ்வேதாவை குடும்பமே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களா? மொத்தமா போய் சாவுங்க. பூமிகா, நல்ல வேளை கௌதம் தாலி வாங்க முன்னாடி போயிட்டான். இல்லனா பாம் வெடிச்சு உன் தாலியும் போயிருக்கோம்ல. அவனை போக வச்சதே நான் தான். நீயா? அது எப்படி? அத நான் அப்புறமா சொல்றேன் பாட்டி. இப்ப வா, போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு அந்த குடும்பமே வெடிச்சு சாவறத பார்த்து ரசிக்கலாம். என்னடா இவ, என்ன கேட்டாலும் அப்புறமா சொல்றேன்னு சொல்றாளே தவிர கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறா. பாட்டி, வர சம்பந்தி அம்மா, நீங்க மட்டும் இல்லைன்னா என் பையன் இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். சரியான நேரத்துல நீங்க வந்து என் பையனை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல சம்பந்தி அம்மா, பண்ணதெல்லாம் அந்த ஈசன் தான். ஸ்வேதாக்கு மறுதாலி கட்டும்போது நீங்களும் கூட இருக்கணும்னு நாங்க எல்லாரும் நினைச்சோம். ஆனா இப்ப எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். நான் என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு என் ஆசை நிறைவேற போகுது. எப்படி இன்னொரு 5 நிமிஷத்துல பாம் வெடிச்சிரும். அது நினைச்சாலே ரொம்ப பதட்டமா இருக்கு. யோ டிரைவர், கொஞ்சம் மெதுவா போயா. மேடம், நீங்க தானே அந்த காரை ஃபாலோ பண்ண சொன்னீங்க. வேகமா போனா தானே கார் பக்கத்துல போய் காரை ஃபாலோ பண்ண முடியும். நீ மெதுவா அந்த கார் கிட்ட போகாம அந்த காரை ஃபாலோ பண்ணி போ. மேனேஜர் கால் பண்றாரு. ஹலோ மேனேஜர். ஹலோ சார். சொல்லுங்க மேனேஜர், கேக்குது, சொல்லுங்க சார். ஹலோ சார், நீங்க பேசுறது சரியா கேட்கல. ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? ஹலோ டிரைவர், வண்டியை நிப்பாட்டுங்க கொஞ்சம். டிரைவர், ஆட்டோவை நிறுத்துங்க. என்ன பூமிகா, எதுக்கு மேடி கார்ல இருந்து கீழே இறங்குறான்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும் பாட்டி? பேசாம பாரு.
என்ன மேனேஜருக்கு போனே போக மாட்டேங்குது? எதுக்காக கால் பண்ணிருப்பாரு? ஆர்டர் பத்தி ஏதோ சொல்ல வந்தாரு. ஒருவேளை ஆர்டர் முடிக்க லேட் ஆனதுனால ஆர்டர் கேன்சல் ஆயிருக்குமோ? என்ன ஒவ்வொரு ஆளா வரிசையா கார்ல இருந்து இறங்குறாங்க? மேடி மாம், என்ன ஆச்சு? இல்ல மாம், மேனேஜர் கால் பண்ணிருந்தாரு. ஏதோ ஆர்டர் விஷயமா சொன்னாரு. அவர் பேசுறது கேட்கல. இப்ப கால் பண்ணா எங்கேஜ்டாவே இருக்குமா? ஆபீஸ் போகாததால ஆர்டர் கேன்சல் ஆயிருக்குமோ? ஐயோ, நீ பயப்படாதப்பா. ஆர்டர் எல்லாம் கேன்சல் ஆகாது. எப்படி மாம் சொல்றீங்க? ஸ்வேதா ஆபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி ஆர்டர் வேலையெல்லாம் ப்ராப்பரா ஆரம்பிச்சுட்டா. பூமிகா, என்னடி 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, பாம் இன்னும் வெடிக்கல? பாட்டி, கார் என்ஜின் ஆன்ல இருந்தாதான் பாம் வெடிக்கும். கார் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பாமும் ஆஃப் ஆயிடும். இதுல இது வேறயா?